ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரம்ஜான் ஸ்பெஷல் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். நல்லா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 5, 6, 7 தடவை கழுவிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு லெமன் ஒரு பாதி லெமனை புழிஞ்சுக்கலாங்க. எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம்னா, நம்ம இது கூட இப்போ உப்பும் போட போகிறோம். போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம்னா மற்ற வறுத்து அரைக்கிறந்தட்டிக்கு இது ஊறட்டும். அப்போ இந்த சிக்கனில் உப்பு, காரம் எல்லாமே, புளிப்பு எல்லாமே பிடிச்சிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி அதை எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்க கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வர கொத்தமல்லி போட்டு வறுத்துட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை பிச்சு போட்டிருக்கேன். 2 கிராம்பு அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு வறுத்துக்கிடுவோம். எண்ணெய் தேவையில்லை, சும்மா கடாயில் அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வீடே கம்மன்னு வாசம் வருது. அந்த கொத்தமல்லி, சோம்பு, சீரகம்லாம் சேர்ந்த ஒரு கலவை ஜம்முன்னு வாசம் வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம், கொட்டிக்கிடுவோம். இப்போ ஒரு கடாயில், அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்ச வத்தல், அதுவும் கலருக்காக காஷ்மீர் சில்லி வத்தல், அதையும் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 கிலோ எடுத்ததுனால நான் இவ்வளோ கார வத்தல் போட்டிருக்கேன். அதை எடுத்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு 100, 150 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் நம்ம வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குது. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்பயுமே கருவேப்பிலை சேர்த்தா அது ஒரு வாசம் தேங்க. இப்போ அது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு. இப்படி வதக்கி தாங்க கிராமத்துல எல்லாம் அதுவும் உரலில் ஓட்டு ஆட்டுவாங்க. ஆட்டி செய்யல அந்த வாசம் ஜம்முன்னு அந்த தெருவுக்கே வாசம் அடிக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு மிக்சர் இந்த காஞ்ச வத்தலை சேர்த்து நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுவோம். அது கூட இந்த வர கொத்தமல்லி, சோம்பு, சீரகம் வச்சோம் இல்லையா, அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ லாஸ்ட்டில் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு அரைச்சிக்கிடுவோம். என்னோடய வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு வந்து புதுசு, பழசு உடஞ்சி போச்சு. அது எனக்கு மாட்ட முடியாதனால ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையில் நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு, கொஞ்சம் நட்சத்திர சோம்பு, பட்டை, 2 கிராம்பு எப்பயும் போடுறது தாங்க, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். பாருங்கள், பொரிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம், இப்போவும் நல்லா ஒரு 100 சின்ன வெங்காயம் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எப்பயுமே சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பிரியாணி இதுகளுக்கு தாங்க நம்ம வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணணும். இப்போ கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு சிக்கன்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலந்து வச்சோம். இப்பையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் அந்த பச்சை வாடை போந்தட்டிக்கும் கிளறி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில்
இப்போ சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். நல்லா அந்த சிக்கனில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், லெமன், தயிர், உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா ஊறி இருக்குங்க. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால கிண்ட முடியலை. வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் கிளறி விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்ச பின்னாடி நல்லா தண்ணி பிடிச்சி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சு ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்கள். சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு திருப்பியும் கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டு கலந்து தான் வச்சோம். அதை பார்த்துக்கிட்டு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். நான் கொஞ்சமாகத்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா தலை வெந்துக்கிட்டு இருக்கோம். திருப்பி நம்ம மூடி போட்டுறணும். அப்பைக்கப்போ நம்ம கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டுறணும். மொத்தம் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சிடலாங்க. சிக்கனும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், செம்மையாக வெந்திருக்குங்க. பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. தண்ணியெல்லாம் வற்றி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதேங்க, நம்மளோட ரம்ஜான் ஸ்பெஷல் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.